கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே. few and far between. few and far between. few and far between இது ஒரு ஃப்ரேஸ். சரியா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு வருஷம், இதுதான் ஒரு வருஷம் டைம் பீரியட்னு வச்சுக்கிறோம். இந்த ஒரு வருஷ டைம் பீரியட்ல நம்ம என்ன சொல்றது, நம்ம சிஎம் வந்துட்டு நம்மள்கிட்ட பேசுறதுன்னு வச்சுக்கிறோம். இது ஒரு வருஷம். இந்த ஒரு வருஷ டைம் பீரியட்ல நம்ம சிஎம் வந்துட்டு பேசுறாரு நம்மள்கிட்ட. இங்கே ஒரு டைம் பேசுறாரு. அது ஜென்ரலாக பப்ளிக்கிட்ட வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இப்படி தான் பேசுறாரு. அப்போ வருஷத்துக்கு எத்தனை தடவை தான் கொடுத்துருக்காரு? வருஷத்துக்கு 3 தடவை தான் கொடுத்துருக்காரு. 3 times. சாரி, வருஷத்துக்கு 3 தடவை தான் கொடுத்துருக்காரு. சரியா? இப்போ வருஷத்துக்கு 3 தடவை தான் என்ன பண்றாரு? இன்டர்வியூ கொடுக்குறாரு. யாரு? நம்ம சிஎம். இப்போ இது பாருங்க, எத்தனை தடவை இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? ஃபியூ டைம்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காரு? இன்டர்வியூ கொடுத்துருக்காரு சொல்லலாம். கொஞ்சம் டைம் தான் இன்டர்வியூ கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஃபியூ டைம்ஸ் தான் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ரைட், ஃபியூ டைம்ஸ் தான் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. சரி, இங்கிட்டு ஃபார் பிட்வீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபியூ அண்ட் ஃபார் பிட்வீன். ஃபார் பிட்வீன்னா 2 இதுக்கு நடுவுல தூரம் அதிகமா இருக்குது. ஃபார்னா தூரம், டிஸ்டன்ஸ் இல்ல டைம் பீரியட் என்னது அதிகமா இருக்குன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? சொல்லலாம், அப்படிதானே? ஃபியூ கம்மியாக தான் இருக்குது. ஒரு வருஷத்துல எத்தனை தடவை இன்டர்வியூ கொடுத்தாரு? கம்மியாக தான் இருக்குது. ஒரு வருஷத்துல எத்தனை தடவை இன்டர்வியூ கொடுத்தாருன்னா ரொம்ப கம்மி. ஃபார் ஃபியூ அண்ட் ஃபார் பிட்வீன் அப்படின்னா, பிட்வீன்னா நடுவுலன்னு அர்த்தம். பிட்வீன்னா ரெண்டுக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? அதிகமா இருக்கு. இப்போ 2 விஷயத்துக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அதிகமா இருக்கு. டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? அதிகமா இருக்குது. சரிங்களா? அப்போ ஃபியூ அண்ட் ஃபார் பிட்வீன். அப்போ 2 விஷயத்துக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நடுவுல டைம் பீரியடு இல்ல டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? அதிகமாக இருக்கிறது. அப்போ எத்தனை தடவை இன்டர்வியூ கொடுத்தாரு? ஃபியூ டைம்ஸ் தான் கொடுத்தாரு. எவ்வளவு பீரியட் கேப்ல கொடுத்தாரு? அதிகமான பீரியட் கேப்புக்கு நடுவுல கொடுத்தாரு. இது மார்ச்சா இருக்கும், இது ஆகஸ்டா இருக்கும், இது டிசம்பரா இருக்கும். இப்போ இதுக்கு நடுவுல என்னது? கேப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபுல் கதையே என்னதுதான்? அப்போ ஃபியூ அண்ட் ஃபார் பிட்வீன் அப்படின்னு சொல்லலாம், அப்படித்தானே? சிஎம் இன்டர்வியூ கொடுக்கறது ரொம்ப கம்மியான டைமு. இன்டர்வியூ கொடுக்கறது ஃபர்ஸ்ட் டைமுக்கும் செகண்ட் டைமுக்கும் இருக்கிற கேப் அதிகம். ஃபார் பிட்வீன் இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிஎம் எப்படின்னா ரேரா என்ன பண்ணுவாரு? இன்டர்வியூ கொடுப்பாருன்னு சொல்லலாமா? ரேர் அப்படின்னு சொல்லலாம், அப்படிதானே? ஏன்னா வருஷத்துல எத்தனை தடவை தான் கொடுப்பாரு? 3 தடவை. ஃபியூ ஒரு தடவை கொடுத்துட்டாருன்னா அடுத்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் அதிகம். ஃபார் பிட்வீன் அப்படின்னா என்ன சொல்லிக்கிடலாம், என்ன புரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா, ஃபியூ அண்ட் ஃபார் பிட்வீன்னாலே ரேர் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். ஃபியூவா தான் இன்டர்வியூ கொடுப்பாரு. 2 இன்டர்வியூக்கு நடுவில் டைம் பீரியடும் எப்படி இருக்கும்? ஃபாரா இருக்கும், அதிகமாக இருக்கும். ஃபியூ அண்ட் ஃபார் பிட்வீன்னா ரேரு. இது கூடவே சேர்ந்து இன்னொன்று படித்தோம். என்ன படித்தோம் அப்படின்னா, ப்ளூ மூன் அப்படிங்கிறது படித்தோம். ப்ளூ மூன் படித்தோம். Once in a blue moon. Once in a blue moon.
நாட் ஃப்ரீக்வெண்ட், அன்யூஷுவல், ரேர், இதெல்லாம் நாட் என்ன சொல்றது, ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். அடுத்தது ஃபீல்டு டே. என்னது? ஃபீல்டு டே. ஃபீல்டு டே. ஃபீல்டு டேனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபீல்டு டே, ஃபீல்டு டேனா மிலிட்ரி இருக்குல்ல, இந்த மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வார் பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஃபீல்டு டேன்னு ஒன்று நடத்துவாங்க. அதில் இருந்தால் அந்த வார்த்தை வந்துச்சு. ஃபீல்டு டே அப்படின்னா அந்த ஃபீல்டு டேயில் மட்டும் ஃபுல்லாக வாரு, வெப்பன்ஸு, சண்டை, எதிரின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க ஃபீல்டு டேன்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஃபீல்டு டேயில் மட்டும் அவங்க எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா சுற்றலாம், நல்லா சரக்கடிக்கலாம், நல்லா டான்ஸ் ஆடலாம், நல்லா பாட்டு பாடலாம், நல்லா சிரிக்கலாம். அப்போ ஃபீல்டு டேனாலே என்ஜாயிங் டே. நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய சூழ்நிலை, நல்லா ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்னா என்னது? ஃபீல்டு டே. ஃபீல்டு டே. ரைட்டா? அடுத்தது 50-50. 50-50. 50-50 அப்படின்னா என்ன அர்த்தம்? 50-50னா ரெண்டாக பிடிக்கிறது, ஈக்குவலான பிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? 50-50. சரியா? ஈக்குவலாக பிடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் என்னது? 50-50. ரெண்டு விஷயத்த ஈக்குவலாக பிடிக்கிறேன் அப்படின்னா என்னது? 50-50. சரியா? ஈக்குவலாக பிடிக்கிறதுக்கு பேர் 50-50. இதே மாதிரி டாஸ் அப்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும். டாஸ் அப்னா என்னன்னாலும் நடக்கலாம். 50-50 மாதிரி இல்லாது, என்னன்னாலும் நடக்கலாம். அப்படி நடக்கலாம், இப்படி நடக்கலாம். 50-50ன்னா ஒரு சொத்தை பாதியாக பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த ஈக்குவலாக பிடிக்கிறது 50-50. அடுத்தது ஃபைண்டிங் யுவர் ஃபீட். ஃபைண்டிங் யுவர் ஃபீட். ஃபைண்டிங் யுவர் ஃபீட் நான் என்ன அர்த்தம்னா, காலை கண்டுபிடிச்சிட்டான்னு அர்த்தம் இல்லை. சரியா? காலை கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிற மீனிங் இல்லை இது. சரியா? காலை கண்டுபிடிச்சிட்டான்ங்கிற மீனிங் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? காலை கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிற மீனிங் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபைண்டிங் யுவர் ஃபீட். சரி, என்ன அர்த்தம்? என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, சொந்த காலில் நிற்கிறான். அதுக்கு கொஞ்சம் சிமிலரானது. ஸோ அதை நான் இது கூட லிங்க் பண்ணிடுறேன். சரியா? சொந்த காலில் நிற்கிறான் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறான், அவனுடைய சொந்த உழைப்புல நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரியா? இதை லிங்க் பண்ணி இது பண்ண போகிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஃபைண்டிங் யுவர் ஃபீட் அட் சம்திங் அப்படின்னா, ஒரு விஷயத்த பண்றது எனக்கு நல்லா பழகி போயிடுச்சு, எனக்கு இப்போ அது நல்லா பண்றதுக்கு என்னது? பிடிச்சிருக்குது. ஃபைண்டிங் யுவர் ஃபீட் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அந்த விஷயம் கொஞ்சம் வருஷம் ஆகுது, அந்த விஷயத்துல நல்லா பழகிடுறீங்க, அந்த விஷயத்துல சொந்த காலில் நிற்க முன்னாடி வந்துடுறீங்க. அதுக்கு பேர் தான் ஃபைண்டிங் யுவர் ஃபீட். இன்னும் தெளிவாக சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வச்சு ஃபைண்ட் யுவர் ஃபீட். இப்போ முதல்ல எனக்கு கிளாஸ் எடுக்க வராது, ஆனால் 3 வருஷம் கிளாஸ் எடுத்து பழகி தெளிவாகி இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஆம் ஃபைண்டிங் மை ஃபீட் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி கிளாஸ் எடுக்கிறது இவ்வளவு தெளிவா இதுவா வராது, ஆனால் இப்போ எப்படி ஆயிட்டேன்? கொஞ்சம் முன்னேறிட்டேன், கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டேன், கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் என்னது? ஃபைண்டிங் யுவர் ஃபீட் அட் சம்திங். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொந்த காலில் நான் என்ன பண்ணிட்டேன்? நிற்க ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ ஒரு விஷயத்தை எப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன்? என்னுடைய சொந்த முயற்சியில, என்னுடைய சொந்த வழியில இப்போ என்ன பண்ணிட்டேன்? பழகி 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 நல்லா பண்ற லெவலுக்கு வந்துட்டேன். சரி, அடுத்தது
finger licking good. Finger licking good. Finger licking good. KFC உடைய லைன். KFC சிக்கன் இருக்குல்ல, KFC சிக்கனுடைய டேக்லைன் இதுதான். ஃபிங்கர் லிக்கிங் குட் அப்படின்னா என்னது? ஃபிங்கர் லிக்கிங் குட் அப்படின்னா அந்த இருக்குல்ல, இப்படி பண்ணுவாங்கல்ல சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், அப்படி ஃபிங்கர் அப்படியே உரிவாங்கல்ல, அப்படியே விரல அப்படியே உரிவாங்கல்ல, ரேகை அழியிற அளவுக்கு உரிவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் என்னது? ஃபிங்கர் லிக்கிங் அப்படின்ட்டு. பண்ணிலாம் காமிக்க முடியாது, சரியா? ஃபிங்கர் லிக்கிங் அப்படின்னு சொல்றது. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் என்ன பண்ணுவோம்? ஃபிங்கரையே அப்படியே லிக் பண்ணுவோம், அப்படியே வாய்க்குள்ள விட்டு அப்படி லிக் பண்ணுவோம். ஸோ ஃபிங்கர் லிக்கிங் குட்னா புரியுதுன்னு நினைக்கிறேன். வெரி டேஸ்டி ஃபுட் ஆர் மீல். சரி, அடுத்தது ஃபயர் அண்ட் பிரிம்ஸ்டோன். ஃபயர் அண்ட் பிரிம்ஸ்டோன். ஃபயர் அண்ட் பிரிம்ஸ்டன். ஃபயர் அண்ட் பிரிம்ஸ்டன் அப்படின்னா என்னதுன்னா, ஆக்சுவலாக பழகிய காலத்தில் என்னாச்சுன்னா ஒரு கதை உண்டு. என்னன்னா, ஒரு ஊர் இருந்துச்சு, சரிங்களா? அந்த ஊர் பேர் சோடோம் அப்படிங்கிற ஒரு ஊர். என்னென்னா, இந்த ஊரில் ஏகப்பட்ட பேர் தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க, நிறையா தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கடவுள் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஊருக்கு மேலே அப்படியே நெருப்பு அனுப்பி அழிச்சாருங்கிற ஒரு கதை உண்டு. இந்த ஊரே அப்படியே ஃபயர் அண்ட் பிரிம்ஸ்டோன்னா இந்த நெருப்பு எரியிற ஒரு கல்லுக்கு பேர் தான் பிரிம்ஸ்டோன், சரிங்களா? அப்படி நெருப்பு கல்லா அப்படியே பெய்யுது அப்படின்னா தான் அதுதான் ஃபயர் அண்ட் பிரிம்ஸ்டோன். ஆக்சுவலாக ஃபயர் அண்ட் பிரிம்ஸ்டோன் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் இருக்கிற மக்களை பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் அனுப்புனது. ஸோ ஃபயர் அண்ட் பிரிம்ஸ்டோனுங்கிறது ஃபியர்ஃபுல் பெனால்டிஸ், பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பயந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? ஃபயர் அண்ட் பிரிம்ஸ்டோன், சரியா? ஃபயர் அண்ட் பிரிம்ஸ்டோன்னு சொல்லலாம். சரி, அடுத்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்னா முதல்ல, ஸ்டார்டிங்கில், சரிங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். மிக மிக முக்கியமாக, மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றது இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். ஹையஸ்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்லுவோம், இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ரேயர் பண்ணுறது வச்சு, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நல்லா தியானம் பண்ணணும், இல்லை கொஞ்சம் ப்ரேயர் பண்ணணும், கொஞ்சம் மனசை ஒரு நிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்னா மிக முக்கியமாக, இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நல்லா மனசை ஒரு மனப்படுத்தணும், ஒரு நிலைப்படுத்தணும், சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்னா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இல்லை ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இதுதான் அப்படின்னு சொல்றது, சரிங்களா? த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். சம்திங் ஃபிஷி, சம்திங் ஃபிஷி, ஏதோ ஃபிஷி, ஐ டவுட் சம்திங் ஃபிஷி ஹியர் அப்படின்னா ஏதோ குளறுபடி பண்ணிட்டாங்க, ஏதோ டவுட் இருக்குது எனக்கு. அதாவது எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு செட்டப் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க ஏதோ நம்மளை ஏமாத்துறாங்களோ, ஏதோ நம்மளை என்ன பண்றாங்க? ஏமாத்துறாங்களோ, இல்லை ஏதோ என்ன பண்ணியிருக்காங்க? ஏதோ நம்மளை வித்தியாசமா ட்ரீட் பண்றாங்களோ, ஏதோ நம்மளை சீட் பண்ண ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு வர்ற டவுட்டுக்கு பேர் தான் ஃபிஷ்ஷின்னு சொல்றோம், சரிங்களா?
எப்படி சொல்லுவோம்னா ஐ ஸ்மெல் சம்திங் ஃபிஷ்ஷி அப்படிம்பாங்க. ஐ ஸ்மெல் சம்திங் ஃபிஷ்ஷி ஹியர். ஐ ஸ்மெல் சம்திங் ஃபிஷ்ஷி ஹியர். ஐ ஸ்மெல் சம்திங் ஃபிஷ்ஷி ஹியர் அப்படின்னா என்னன்னா, நான் ஸ்மெல் பண்ணுறேன்ட்டு இல்லை, ஐ சென்ஸ்னு போடுவோம், ஈஸியாக இருக்கும். அப்படின்னா இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு டவுட்டு வருது, ஏதோ ஒரு சந்தேகம் வருது. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப பெரிய ஆள், நீங்கள் அப்படி, நீங்கள் இப்படி, நீங்கள் அப்படி ஆயிடுவீங்க, நீங்கள் இப்படி ஆயிடுவீங்க, நீங்கள் அங்கே போயிடுவீங்க, நீங்கள் இங்கே போயிடுவீங்க, அப்படி இப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா உடனே நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா, கொஞ்சம் டவுட்டு வரணும். டவுட்டு வரும். உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஐ சென்ஸ் சம்திங் ஃபிஷ்ஷி ஹியர். இப்போ இங்கே என்னது இருக்குது, ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும்ல, நம்மளுக்கு ஒரு யோசனை வரும்ல, நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வர்றதுக்கு பேர் தான் சம்திங் ஃபிஷ்ஷின்னு சொல்கிறோம். ஃபிஷ்ஷி. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இடியம் ஆரிஜின் முடிஞ்சா தேடி பாருங்க. சரியா? இடியம் ஆரிஜின், இந்த ஃபிஷ்ஷிங்கிற இதுக்கு டவுட்ஃபுல்ங்கிறது எப்படி வந்துச்சுங்கிறது முடிஞ்சா என்ன பண்ணிக்கணும், தேடி பார்க்கணும். ஃபூல்ஸ் கோல்டு. ஃபூல்ஸ் கோல்டு. ஃபூல்ஸ் கோல்டு அப்படின்னா, ஃபூல் வந்துட்டு கோல்டுன்னு நினைச்சு ஏமாந்து போயிடுவான்ல, அதுக்கு பேர் தான் ஃபூல்ஸ் கோல்டு. அதாவது இந்த விஷயம் கோல்டுன்னு நினைச்சு ஏமாந்து போயிடுறான். யார் ஏமாந்து போறா? ஃபூல் ஏமாந்து போயிடுறான். அதனால தான் அதுக்கு பேர் என்னது, ஃபூல்ஸ் கோல்டு ஆக்சுவலா. சரிங்களா? எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, அந்த விஷயம் பயங்கர மதிப்பு இருக்கிறது அப்படின்ட்டு நினைச்சு தேடி போறீங்க. ஆக்சுவலா என்ன இல்லை, அதுக்கு அந்த மதிப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, ஃபூல்ஸ் கோல்டு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு என்ன இல்லை, அந்த மதிப்பு இல்லை அப்படின்னா ஃபூல்ஸ் கோல்டு. சரிங்களா? அதாவது ஒரு பர்டிகுலர் மெட்டல் இருக்குது, தூரத்துலேருந்து பார்க்குறது கோல்டு மாதிரியே இருக்கும். அப்போ டக்குன்னு கோல்டுன்னு நினச்சிருவாங்க. கோல்டுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் போவாங்க. பக்கத்தில் போகும்போது தான் தெரியும் அது ஆக்சுவல் கோல்டு இல்லை அப்படின்னு தெரியும். இப்போ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபூல்ஸ் கோல்டுன்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த இருக்குல்ல, a worthless iron pyrites, a worthless rock that resembles real gold. உண்மையான கோல்டு மாதிரியே இருக்கிறது, உண்மையான கோல்டு மாதிரியே இருக்கும். அதுதான் என்னது, ஃபூல்ஸ் கோல்டு. அப்போ ஒரு விஷயம் பயங்கர மதிப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா அதுக்கு என்ன இல்லை, ஆக்சுவலா அந்த மதிப்பு இல்லை. நாம் அதிகமான ஒரு மதிப்பை கொடுத்து ஏமாந்துட்டோம் அப்படின்னா நம்மளை என்ன சொல்லுவாங்க, யூ ஹவ் பீன் சீட்டட் பை ஃபூல்ஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ ஃபூல்ஸ் கோல்டுனாலே ஆக்சுவல் கோல்டு கிடையாது, ஃபூல் ஏமாந்து போகிற அளவுக்கு கோல்டு மாதிரியே இருக்கிற ஒரு விஷயம். சரி, அடுத்தது இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி. ஃபார் த டைம் பீயிங். ஃபார் த டைம் பீயிங்னா இப்போதைக்கு அப்படின்னு அர்த்தம். டெம்பரரிலி, இப்போதைக்கு கரெக்டான டிரான்ஸ்லேஷன் இப்போதைக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபார் த டைம் பீயிங்னா வேற வழி இல்லை, டெம்பரரிலி இதை பண்ணுங்க. இப்போ டக்குன்னு உங்கள் பேங்க்கில் மேனேஜர் வரல அப்படின்னா டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, பிஓவை கூப்பிட்டு ஃபார் த டைம் பீயிங் நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபார் த டைம் பீயிங் மேனேஜர் வரல, ஸோ ஃபார் த டைம் பீயிங் நீங்கள் பேங்க்கை பார்த்துக்குங்கன்னு சொல்கிறாங்கன்னா டெம்பரரிலி நீங்கள் என்ன பண்ணுங்க, பேங்க்கை பார்த்துக்குங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஈஸி ஈஸி, இதெல்லாம் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஃப்ரம் நவ் ஆன். ஃப்ரம் நவ் ஆன், இப்போதிலிருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ப்ரெசன்ட் டைம்ல இருந்துன்னு அர்த்தம். இந்த ப்ரெசன்ட் டைம்ல இருந்து அப்படின்னு சொல்றது தான் என்னது, ஃப்ரம் நவ் ஆன். சரியா? இந்த நேரத்துல இருந்து, இப்போதுல இருந்து அப்படின்னு சொல்றது ஃப்ரம் நவ் ஆன். ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்னா
இப்போ இருந்து ஃபியூச்சரில் எப்போ வரைக்கும்னாலும், இங்கேருந்து எங்கே வரைக்கும்னாலும் போட்டும். ஸோ இப்போதில் இருந்து அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃப்ரம் நவ் ஆன் அப்படிங்கிற அர்த்தம். ரைட்டு. அடுத்தது முக்கியமானது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய இடங்கள்ல தெரிஞ்சிருக்கும். அம்பானியுடைய கதையை பார்த்துருந்தாங்கனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா இது இருக்கும். From rags to riches. From rags to riches. From rags to riches. ரிச்சஸ்னா பணக்காரன், ராக்ஸ்னா பிச்சைக்காரங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை கஷ்டப்படுறவங்க, பிச்சைக்காரங்க தான் மெயினாக போட்டிருப்பாங்க. ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கும்ல, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸுக்கு பேர் தான் ஆக்சுவலாக ராக்ஸ். கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு அதுதான் ராக்ஸு. ரிச்சஸ்னா உங்களுக்கு தெரியும், ரிச்சஸ்னா பணக்காரங்க. அப்போ ஏழையில இருந்து பணக்காரன் ஆகுறதுக்கு பேர் தான் ராக்ஸ் டு ரிச்சஸ். ராக்ஸ் ஏழை, ஏழைனா கிழிஞ்சி போன ட்ரெஸ்ஸு தான் ராக்ஸு. ஸோ ஏழையிலிருந்து பணக்காரன் ஆகிறது ராக்ஸ் டு ரிச்சஸ். சரியா? அடுத்தது கெட் ஓவர் இட். கெட் ஓவர் இட். கெட் ஓவர் இட்னா, ஓவர்னா அதை தாண்டி ஒரு விஷயத்த, இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னா இதை தாண்டி போகிறேன்னா ஐ எம் கோயிங் ஓவர் இட். ஐ எம் கோயிங் ஓவர் இட். இதுக்கு மேலே போகிறேன், இதை தாண்டி போகிறேன். ஒரு தடைய இருக்கிற ஒரு விஷயம் இல்லை ஒரு பிரச்சனையா இருக்கிற ஒரு விஷயம், அதை தாண்டிட்டேன், அதை தாண்டி போறேன்னா கெட் ஓவர்னு அர்த்தம். கெட் ஓவர், டு மூவ் பியாண்ட் சம்திங், ஒரு விஷயத்தை தாண்டி போறது. சரிங்களா? டு மூவ் பியாண்ட் சம்திங் தட் இஸ் பாதரிங் யூ. நம்மளை பாதிக்கிற ஒரு விஷயம், நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துற ஒரு விஷயத்தை தாண்டி போறதுக்கு பேர் தான் கெட் ஓவர் இட். சரிங்களா? இப்போ ரொம்ப நாளாக எனக்கு வந்துட்டு ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு வருத்தம் எடுத்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு வருத்தம் எடுத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? அப்போது என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்கிறேன், டேய் இப்படி எனக்கு வருத்தமாக இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்குது, நான் காசு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறேன், அந்த அந்த அது வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்கிறான்னா, ஒன்றும் இல்லைடா கெட் ஓவர் இட் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஒன்றும் இல்லை கெட் ஓவர் இட் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த விஷயத்தை என்ன பண்ணு, தாண்டி போ, அந்த விஷயத்தை மீண்டு வா, அந்த விஷயத்தை என்ன பண்ணணும், தாண்டி மீண்டு அந்த விஷயத்துல இருந்து மீண்டு வரணும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, கெட் ஓவர் இட் அப்படிங்கிறது. சரி, கெட் அப் ஆன் த ராங் சைட் ஆஃப் பெட். கெட் அப் ஆன் த ராங் சைடு ஆஃப் பெட் அப்படின்னு என்ன அர்த்தம்? பெட்டுடைய தவறான சைடில் எந்திக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? பெட்டுடைய தவறான சைடில் எப்படி எந்திக்க முடியும்? மீனிங் பாருங்க, சம்மோன் ஹூ இஸ் ஹேவிங் எ ஹாரிபிள் டே. இது ஒன்றும் இல்லை, இது ஈஸி. சரிங்களா? நம்ம தமிழ் பழமொழி, எவன் மூஞ்சில் இன்னைக்கு முழிச்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம்ல. எவன் மூஞ்சில் இன்னைக்கு முழிச்சேன்னு தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? வழக்கமான ஒரு பக்கமாக எந்திப்பேன், ஒருத்தவங்களுடைய மூஞ்ச பார்ப்பேன், நாள் நல்லா போகும். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், வேறு ஒரு பக்கமாக திரும்பி படுத்து வேற ஒரு சைடில் எந்திரிச்சிட்டேன். அப்போ என்ன பண்ணிட்டேன், வேற எவனோ ஒருத்தனுடைய மூஞ்ச காலையிலேயே பார்த்துட்டேன். அப்படின்னா என்ன ஆகும், நாள் நாசமாக போகும். நாள் நாசமாக போகும்போது தான் நம்ம என்ன சொல்லுவோம், எவன் மூஞ்சில் முடிச்சேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம்ல. முழிச்சேன், பெட்டு, ராங் சைடு ஆஃப் பெட்டு. எவன் மூஞ்சில் முழிச்சேன்னு தெரியல, ராங் சைடு. சரிங்களா? இப்போ எவன் மூஞ்சில் முழிச்சேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது தான் என்னது, கெட் அப் ஆன் த ராங் சைடு ஆஃப் பெட். கெட் யுவர் வாக்கிங் பேப்பர்ஸ். கெட் யுவர் வாக்கிங் பேப்பர்ஸ். நீ நடக்கிறதுக்கு பேப்பர் வேணுமா? நடக்கிற பேப்பரா? வாக்கிங் பேப்பர்ஸ். நீ நடக்கிறதுக்கு உன்னுடைய வாக்கிங் பேப்பர்ஸ். நீ நடக்கிறதுக்கு பேப்பர் வேணுமா? என்ன சொல்ல வராங்க?
நடக்கிறதுக்கு உனக்கு பேப்பர் வேணுமா? என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நடக்கிறதுக்கு பேப்பர் வேணும் அப்படின்னா கம்பெனி விட்டு வெளியே நடக்கிறதுக்கு பேப்பர் வேணும். கம்பெனி விட்டு வெளியே, கம்பெனி விட்டு தாண்டி நடக்கிறதுக்கு பேப்பர் வேணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணிட்டேன், பேப்பர் போட்டுட்டேன் அப்படின்பாங்க. ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க, இல்லை ஏற்கனவே வேலை பார்த்துருக்கவங்க, அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேப்பர் போட்டுட்டேன்பாங்க. பேப்பர் போட்டுட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் என்ன பண்ணிட்டேன், வேலையை ரிசைன் பண்ணுறதுக்கு எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ பேப்பர் இல்லை வாக்கிங் பேப்பர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, வேலை சம்பந்தமாக இருக்கிறவங்க பேப்பர் வாக்கிங் பேப்பர்ஸ்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, வேலை விட்டு போகிறதுல இருக்கு. கெட்டு ஃபயர்டு ஃப்ரம் த ஜாப்னா சின்ன வித்தியாசம். கெட் யுவர் வாக்கிங் பேப்பர்ஸ்னு உங்கள் பாஸ், உங்கள் மேனேஜர் சொல்கிறாரு அப்படின்னா, உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டோம், உன்னோட ரெசிக்னேஷன் பேப்பரை ஒழுங்காக வாங்கிட்டு போ அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பேப்பர் போட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்க வேலை வேண்டான்னு எழுதி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். சரியா? இப்போ வாக்கிங் பேப்பர்ஸ்னா எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா, ஜாபை விடுறது, ஜாபை விடுவது சம்பந்தப்பட்டது. சரியா? இப்போ வாக்கிங் பேப்பர்ஸ்னா எது சம்பந்தப்பட்டது, வேலையை விட்டு போறது சம்பந்தப்பட்டது. வேலையை விட்டு போறேன் அப்படின்னா நாம பேப்பர் போடுவோம். அவங்க வாக்கிங் பேப்பர்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை வேலையை விட்டு தூக்கி விட்டார்கள் என்று அர்த்தம். சரியா? சரி, ஓகே. அடுத்த இருக்கிற சினானிம்ஸ்லாம் சூப்பராக வருது. வர்ற இதில் வரிசையை நம்ம பார்த்துருவோம்.